கடகம் ராசி ரொம்பவுமே ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 ராசிலையுமே ஒரு சிறப்பான குணம், சிறப்பான இயல்பு உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த ராசிக்காரங்க பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அதே போல் உங்கள் குடும்பத்திலேயாவது இல்லை தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு யாராச்சும் பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் அதற்கான ஒரு நல்ல தீர்வுக்குமே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். இதிலிருந்து விடுபடக்கூடிய முழுமையான தீர்வுமே நீங்கள் பெற முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட இதற்கான தீர்வை பெற்று இப்போ நல்ல முறையில் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது பாதிப்பில் இருந்தால் அவங்களுக்குமே இந்த நம்பரை கொடுங்க. அவங்களும் உங்களால் நன்மையை பெறட்டும். கடக ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், இந்த மாதம் உங்களுக்கு கனமாக ஆரம்பித்தாலுமே முடிவில் நிம்மதி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பம், பணம், வேலை எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லது பெறணும் அப்படின்னா சில சோதனைகளை தாண்டி தான் வர மாதிரி இருக்குது. கடகராசி அப்படின்னு சொன்னாலே அன்பு, பொறுமை, ஆழமான சிந்தனை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் பொறுமைக்கும் நம்பிக்கையும் கிரகங்கள் சில பரிசுகளை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு அமைப்பில் கிரக நிலைகள் உருவாகி இருக்கு. நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க, நன்மைகளை பெறுவீங்க. இந்த கடகராசியில் இருக்கிற உங்களுக்கு பாருங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கிறது போல சூழல் வரலாம். மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே போல் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து முடிங்க, நன்மையை பெறலாம். உங்கள் உழைப்பை மேல் அதிகாரிகள் இப்போ கவனிக்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கவனமாக இருங்க. ஆரம்பத்தில் எல்லாமே என்னோட தலையில் தான் இருக்குது, நான் தான் செய்யணுமா அப்படிங்கிறது போல் சூழல் இருக்கும். ஆனால் மனசை தளர விடாதீங்க. கவனமாக எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்யுங்க. அதற்கான அங்கீகாரத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. தொழிலில் ஈடுபட்ட உங்களுக்கு பழைய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மெதுவாக இருந்த வளர்ச்சி இப்போ வேகம் பிடிக்க போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவசர முடிவுகளை மட்டும் நீங்கள் இந்த மாதம் தவிர்க்க பாருங்கள். அவசர முடிவுகள் எடுக்காதீங்க, அது கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்திடும். நிதானம் தான் உங்களுக்கு பெரிய பலமாகவும் இருக்கும். இந்த மாதம் வரவு அதிகமாக இருக்கும், ஆனால் அதை கேட்டது போல் செலவுமே இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குது. பெற்றோர் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் போனாலும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை, அதுக்கான நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். மாத இறுதியில் கையில் பணம் இருக்கும். அதனால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். செலவு செய்யும் பொழுது கவனமாக இருங்க. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிறதுனால வீட்டில் இருந்த குழப்பம் குறையும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் வரும். அம்மா அப்பாவோட உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகி உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். காதல் விஷயத்துலையுமே மனசு திறந்து பேசினா நல்ல முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் மனசு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறது போல் இருக்கும். பழைய விஷயத்தை நினச்சி கவலைப்படாதீங்க. தேவையில்லாத பயம் இதனால் வரும். தூக்கம் குறையும். இதை சமாளிக்க இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிங்க, நன்மைகளை பெறுவீங்க. கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வெற்றிக்கான மந்திரம் இது. ஓம் நமச்சிவாயா போற்றி. தினமுமே காலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 11 முறை உச்சரிக்கணும். ஓம் நமச்சிவாயா போற்றி மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும். நேரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் 108 முறை சொல்லுங்கள். இது ரொம்பவுமே நல்லது. அதுவும் இந்த கடகராசிக்காரங்க திங்கட்கிழமையில் இது சொல்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். இதை உச்சரிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மன அமைதி வரும். உங்களோட மனதில் இருக்கிற பயம் குறைய தொடங்கும். குடும்பத்திலையுமே நல்ல ஒற்றுமையான சூழல் உருவாகும். நீங்கள் செயல்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவுகளில் தெளிவு ஏற்பட இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதாவது சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கூடவே நீங்கள் இதையும் சொல்லலாம். அது என்னென்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இந்த ஒரு விஷயம் உங்கள் பண நிலைமையை மேம்படுத்தும். பண ரீதியாக எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் இருக்க அன்னையின் அருள் உங்களுக்கு கிடைக்கும்.
அதே போல் இப்போ ஒரு சின்ன பரிகாரம் இதை செய்கிறதுனாலையுமே நீங்கள் தடை தாமதத்திலிருந்து விலக முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, திங்கட்கிழமையில் நீங்கள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்க. அல்லது ஏழை எளியவங்களுக்கு பால் அரிசிகளை தானமாக கொடுங்க. இது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். சிவன் பார்வதி வழிபாடு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இரட்டிப்பாக தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. இதை செய்யுங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க. இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, மனசுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. கோபத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. யாரையும் தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க. இது 3 விஷயத்துலையும் கவனமாக இருங்க. கடகராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பலமான விஷயம் அன்பு தான். அதையே நம்புங்க, நல்லது நிச்சயமாக நடக்கும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சோதனை மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஒளிஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. இந்த மந்திரத்தை தவற விடாதீங்க. பொறுமையும் கைவிடாதீங்க. மாத இறுதியில் நல்லது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இந்த பிப்ரவரி மாதம் பாருங்க, முதல் 3 வாரம் வணிக கூட்டாண்மைக்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு வாரமாக அமைய போகுது. செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களோட பேச்சு வார்த்தைகள்லையும் ஒப்பந்தத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்கும். கூட்டாக செய்கிற தொழில் வளர்ச்சியை நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்துது. அப்படி இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் முழுமையான ஆதிக்கத்தையும் நீங்கள் செலுத்தாமல் கூட இருக்கிறவங்களுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட தேவையில்லாமல் ஈகோ மோதல் வராமல் பார்த்துக்கோங்க. கிரகங்கள் 8ஆம் வீட்டிற்கு அதாவது கும்ப ராசிக்கு நகரும் பொழுது வேலை சூழல் கொஞ்சம் சிக்கலானதாக மாறும். மறைமுக எதிர்ப்பு, அலுவலக அரசியலை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் திட்டங்கள் நடக்காமல் போகலாம். இந்த காலகட்டம் ஆராய்ச்சி, காப்பீடு, தணிக்கை அல்லது மறைபொருள் ஆய்வு இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு வரும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே போல் அலுவலக ரகசியங்களை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உச்சக்கட்ட மாற்றங்களை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சேமிப்பில் ஒருவித ஈடுபாடு இல்லாத நிலை வரலாம். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆரோக்கியம், சுபகாரியங்கள் அல்லது ஆன்மீக பயணத்திற்காக கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். பணம் உங்கள் கையை மீறி செல்வதாக கூட தோணலாம். அப்படி இருந்தாலும் பாருங்கள், 8ஆம் வீட்டில் வலுவான செயல்பாடால் கிரக அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இப்போது சில வாய்ப்புகள்லாம் நீங்கள் எதிர்பாராத செல்வ சேர்க்கை ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குது. 8ஆம் வீட்டில் வலுவான கிரகத்தின் செயல்பாடு இருக்குது. அதாவது பரம்பரை சொத்து, காப்பீடு தொகை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எதிர்பாராத வருமானம் இப்போது கை வந்து சேரும். பங்கு சந்தையில் இருக்கிறவங்க வேணால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா திடீர் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பெரும்பாலும் கொஞ்சம் பேராசையை தவிர்க்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கவனம் இல்லை அப்படின்னா பின்னடைவும் வரும். எச்சரிக்கையாக இருங்க, நன்மைகளை பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 8ஆம் வீடு என்பது நாள்பட்ட நோய் மற்றும் ஆயுளை குறிக்கும் இடமா இருக்குது. இங்கே சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நோய் தொற்று, காய்ச்சல் அல்லது இந்த சளி போன்ற உபாதைகள் வரக்கூடும். சின்ன உடல்நல கோளாறாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 8ஆம் வீட்டில் ராகுவோடு இணைகிறாரு. இது அங்காரக யோகம் உருவாகக்கூடிய அமைப்பு. இந்த யோகம் வரும் பொழுது பாருங்கள், இது நல்லதான்னு கேட்டால் அவ்வளவு நல்லது கிடையாது. இந்த காலகட்டம் வரும்பொழுது சின்னதாக விபத்து ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ஆயுதத்தில் வேலை செய்கிறவங்க, பெரிய பெரிய மிஷினில் வேலை செய்கிறவங்களாம் வேலை செய்யும்போது பாதுகாப்பாக செய்யணும். வாகனத்தை ஓட்டும்போது மிகுந்த கவனமாக நிதானமாக ஓட்டணும். ஏன்னா சின்ன சின்ன அறிகுறியை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் அலட்சியப்படுத்தக்கூடாது. 12ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது மருத்துவ பரிசோதனை தேவைப்படலாம். குருவின் பார்வை நல்லா இருக்குது, அதனால் பெருசாக பாதிப்பு வராது. குணமடையக்கூடிய வாய்ப்பு தான், பெருசாக சிக்கல் எதுவும் வராது. நீங்கள் நிதானமாக இருங்க, ஆபத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதே போல் குடும்ப உறவுகள்லையுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதால் நன்மையை பெறலாம். கோபமாக யார்கிட்டையும் பேசாதீங்க. பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. குடும்ப அமைதி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈகோவை விட்டு கொடுக்கறது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள், நன்மைகளை பெறுவீங்க. கடுமையான வார்த்தைகளை பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அது குடும்ப உறவுகள்கிட்ட நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தாமல் தவிர்க்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழப்பமான சூழலால் மனம்
கொஞ்சம் தவிக்கும். தேர்வுகளை பற்றின ஒரு பதற்றம் இப்போ வரலாம். அதை தவிர்க்க பாருங்கள். உங்களோட உள்ளுணர்வு ரொம்பவுமே கூர்மையாக இருக்கும். படிப்பு விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் பெற்றோர் ஆசிரியர் அணுகுங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே நிதானம், பொறுமை இது ரெண்டும் தேவைப்படுது. எல்லா விஷயத்துலையுமே இறைவனின் அருளால் நல்லது நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.